ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்னொரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி, ரொம்ப ஹெல்தியான ரெசிபி பார்க்கலாம். கால்சியம், அயன், ஃபைபர் நிறைஞ்ச இந்த இட்லி ஒன்று இல்லை 2 சாப்பிட்டா நல்லாவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். இந்த இட்லி ரெடி பண்ணுறதுக்காக 1 டம்ளர் சோளம், 1 டம்ளர் பச்சை பயிறு, 1 டம்ளர் கருப்பு உளுந்து, இது 3த்தையுமே ஒரு பவுலில் போட்டுக்கலாம். 3மே சரிசமமான அளவில் தான் எடுத்திருக்கேன். இது 3த்துலேயுமே எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அயன், கால்சியம், ஃபைபர், இன்னும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். உளுந்து நான் தோலோடவே தான் எடுத்திருக்கேன். இந்த தோலை நான் ரொம்ப கழுவ போகிறது கிடையாது. ஏன்னா தோலில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு கழுவி எடுத்தாவே போதும். ரொம்ப அந்த தோலை கழுவணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3த்தையும் நல்லா தண்ணி ஊற்றி 3 வரமிளகாவும் போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிட்டா போதும். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது 3மே நல்லா ஊறி வந்திருக்கு. போல் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே நல்ல பெரிய சைஸாட்டம் ஆயிருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம், தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து. இது கூடவே 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன்னு. இப்போ இதை மூடி வச்சுருவோம், நல்லா ஃபர்மெண்ட் ஆகட்டும். நைட்டு நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தோசைக்கு இன்னொரு ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான வல்லாரக்கீரையில் நான் துவையல் ரெடி பண்ணுறேன். வல்லாரக்கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டியாக தான் நமக்கு கிடைக்கும். இதில் ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேறு கீரை மாதிரி நிறைய கட்டுக்கட்டாக கிடைக்காது. இந்த அளவுக்கு தான். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நம்ம சாப்பிட்டாவே நல்ல தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். இது போல் 3 கட்டையுமே நான் கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இரும்பு பேன் வச்சுக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிறு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 7லிருந்து 8 மிளகு. மிதமான சூட்லேயே இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஃப்ளேமை ஆனில் வச்சிட வேண்டாம். ஏன்னா இந்த தானியம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்து வரணும். 50% இந்த தானியம் எல்லாமே வறுப்பட்ட உடனே ஒரு கை நிறைச்ச கருவேப்பிலை போட்டு இதையுமே நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு 50% வதக்கி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் கடைசியாக வரும்போது எல்லாமே நல்லா கரெக்டான அளவில் வறுப்பட்டு வந்திருக்கும். இதில் ஒரு கை நிறைச்ச பூண்டு நான் போட்டுக்கிறேன். பூண்டுமே ஒரு 50% வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிங்க. சின்ன வெங்காயமே நான் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். இதுவுமே ஒரு 50% வதங்கி வரட்டும். இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகானா 3 வரமிளகா போட்டிருக்கேன். மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்பு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயமும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு கிடைக்கும். இதில் நான் 2 நார்மல் சைஸ் தக்காளியே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையுமே மிதமான சூட்டில் நல்லா வேக வச்ச மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கட் பண்ணி போடும்போது தக்காளி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது போல் இருக்கும். நல்லா வதக்கி எடுக்கும்போது நல்லாவே சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் திரும்பவும் கலந்து எடுத்துக்கிறேன். இது போல் செய்யும்போது நல்லா ஈஸியாக கலந்து வரும். தக்காளியும் நல்லா வெந்து வந்திருக்கும். தக்காளியும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ரெடி பண்ணி வச்சுருந்த வல்லாரக்கீரையை நான் தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து போட்டுக்கிறேன்.
இந்த வல்லாரக்கீரை துவையல் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நல்லா கெட்டியாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது போல் இருக்கும். நம்மளோட சேனலில் வல்லாரக்கீரை குழம்பு மாதிரி பச்சை பயிரில் எப்படி செய்யறதுன்னு நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி ரெடி பண்ணுறது துவையல் போல் தான் ரெடி பண்ண போகிறோம். வல்லாரக்கீரையுமே வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்துட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் மிதமான சூட்லேயே வச்சுருவோம். ஏன்னா கீரையோட பச்சை வாசனை போகணும், நல்லா வதங்கி வரணும். கீரையும் பார்த்தோம்னா நல்லாவே வதங்கி வந்திருக்கு. வல்லாரக்கீரை சாப்பிடும்போது ஞாபக சக்தி அதிகரிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாரம் ஒரு முறை ஏதாவது ஒரு முறையில் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க, நம்மளுமே சாப்பிட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியுமே நான் கட் பண்ணி போட்டு வெங்காயம் தக்காளி கீரையோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கிறேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் சைஸில் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்து நல்லா கலந்துட்டரலாம். தேங்காய் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த சூட்லேயே நல்லா கலந்துட்டா போதும். தேங்காயில் இருக்கிற குட் ஃபேட் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. இது ஸ்கின்னெல்லாம் நல்லா ஷைனிங் கொடுக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுருவோம். மாவு 8 மணி நேரம் நல்லா புளிச்சு வந்திருக்கு. எப்போவுமே உளுந்து சேர்த்தும் போது புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி தோசை சுட்டோம் அப்படின்னா தான் நல்லா புஷ்ஷுன்னு வரும். கரண்டி வச்சு மாவை நல்லா கலக்கிட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா பொதன்னு வரும்போது கீழே உள்ளி மாவுமே நல்லா சேர்த்து கலந்துட்டுக்கணும். இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, ஒரு நார்மல் சைஸ் கேரட்டை நான் சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு இது ரெண்டுத்தையுமே நல்லா கலந்துட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இதில் இட்லியாக தான் போட போகிறேன், அதனால் கேரட்டை நல்லா சின்ன சின்னதாக தான் சொருவி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே மாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டாச்சு. இட்லி பிளேட்டில் ஒரு ட்ராப் கடலெண்ணெய் போட்டு குழிக்குள்ள எல்லாமே நல்லா இது போல் எண்ணெய் தடவி விட்டுட்டு மாவை ஒரு 75% மட்டும் ஃபுல்லாக ஊற்றிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். தண்ணியாட்டம் கலந்துட்டோம் அப்படின்னா இட்லி சப்புன்னு வந்துடும், கல் போல் ஆகிடும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாத பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் இட்லி ஜீரணமாகும். இப்போ கீரையுமே நல்லா ஆறி வந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த துவையலை இப்போவே நான் தண்ணி சேர்த்த போகிறதில்ல. ஒரு 2 முறை பல்ஸ் மோட் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா இது போல் கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதே போல் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு ஹெல்தியான வல்லாரக்கீரை துவையல் ரெடி பண்ணியாச்சு. இட்லியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போது டீமோல்ட் பண்ணிடலாம். ஸ்பூனை கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இப்படி எடுத்தோன்னா பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக இட்லி வெந்து வந்திருக்கு. இந்த இட்லியை நிறையாலாம் சாப்பிட முடியாது, ஒரு 2 இட்லி அளவுக்கு சாப்பிட்லாம். அதுவே ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், ஏன்னா இது நல்ல ஹை ப்ரோட்டீனான இட்லி. இது கூடவே நம்ம சாப்பிட போகிறதும் வல்லாரக்கீரை துவையல், இதுவுமே நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இட்லி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளே நல்ல பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்ககிட்ட ஏதாவது புதுசான ஒரு ஹெல்த் ரெசிபி இருக்கானோ சொல்லுங்கள்.